வேலூர் அருகே வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடம் என கூறி அங்கு வசிக்கும் பகுதி மக்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் இரு தரப்பினரிடமும் உள்ள உரிய ஆவணங்கள் பெற்று தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் இறைவன்காடு அடுத்த காட்டுக்கொல்லை என்ற கிராமத்தில் சுமார் 150 குடும்பங்கள் பல ஆண்டுகளாக அப்பகுதியில் வசித்து வரும் நிலையில், அதே பகுதியில் உள்ள சையத் அலி சுல்தான் ஷா தர்காவின் நிர்வாகம் அண்மையில் நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளது. அதில் தாங்கள் வசிக்கும் பகுதி வக்ஃபு வாரியத்திற்கு சொந்தமான இடம் எனவும், அதற்கு தர வாடகை கட்ட வேண்டும் எனவும், அப்படி கட்டத் தவறினால் உடனடியாக காலி செய்ய வேண்டும் என கூறி நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். இதன் காரணமாக அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமியை சந்தித்து மனு அளித்துள்ளனர். அதில் தாங்கள் 3-4 தலைமுறைகளாக அப்பகுதியில் வசித்து வருவதால் தாங்கள் பெயரில் பட்டா வழங்க வேண்டும் என கூறியுள்ளனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் கூறும்பொழுது, நாங்க இருக்கிற குடியிருப்புக்கு வரி கட்ட சொல்லி பாய் ஒருத்தர் எங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்துக்கிறாரு. நாங்க வீட்டு வெயி குறைய வெயிறு கரண்ட் பில்லு எல்லாம் கட்டின்னு வரோம். இப்போ எனக்கு தர வரியும் கட்டுன்னு நோட்டீஸ் கொடுத்துக்கிறாரு. நம்ம கவர்மெண்ட்டுக்கு இத்தனை வரியும் கட்டி நம்ம ஏன் தரைக்கும் இது போல பாய்க்கு நாங்க ஏன் கட்டணும்ட்டு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இங்க 3-4 தலைமுறையா நாங்க வாழ்ந்துன்னு வரோம். அண்டாண்ட இந்த கிராமத்துல நாங்க வாழ்ந்துக்கின்னு இருக்கிறோம். திடீர்னு இப்ப பாய் எங்களை வீட்டு தரவாடி கட்டுங்க, அல்லப்பனா நாங்க காலி பண்ணுவோம்னு நோட்டீஸ் வந்துருக்கு சார். அது மிரட்டின்னுக்குறாங்க. நாங்க கலெக்டர் கிட்ட போனோம். போய் கலெக்டர் மனு கொடுத்தோம். சரி நாங்க பார்த்து நாங்க செய்யறோம், பட்டா வாங்கி தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு பட்டா வேணும். தர்காவின் நிர்வாகி திரு சையத் சதாம் கூறும்பொழுது, எங்க வஃபுக்கு சொந்தமான இடமானது காட்டுக்கொல்லை கிராமத்தில் 2 சர்வே எண்கள் உள்ளது. மொத்தம் 4 சர்வே எண்கள். அதில் இந்த 2 சர்வே எண்களில் ஆக்கிரமிப்புகள் வண்ணம் உள்ளது. ஸோ அதனால நாங்க தொடர்ந்து அதுக்காக அந்த ஆக்கிரமிப்புகள் மீட்டு எடுத்து அதை முறையாக அவங்களுக்கு ஒரு லீஸ் அக்ரிமெண்ட் கொடுத்து மாதாந்திர வாடகை கட்டுற மாதிரி நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பண்ணோம். அதுக்கான முதல் நடவடிக்கையாக நாங்கள் நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. இருக்கிற நம்ம தனிநபர்களுக்கு மொத்தம் 60 நபர்களுக்கு நான் நோட்டீஸ் அனுப்பியிருந்தேன். அந்த நோட்டீஸின் காரணமாக இதனால் வரை அவங்க எந்தவித பதிலும் கொடுக்கவில்லை. மேலும் அதற்கு மாறாக இவங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பட்டா அளிக்குமாறு கேட்டிருந்ததாக எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அதனால் இன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஆடியோ மற்றும் டிஆர்ஓ மூலமாக விசாரணை நடத்தி கொண்டிருந்தனர். ஸோ விசாரணையில் நாங்கள் அந்த இடமானது எங்கள் வஃபுக்கு தான் சொந்தமானது என அனைத்து ஆவணங்களும் சான்றிதழ்களும் கொடுத்துள்ளோம். இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி கூறும்பொழுது, இந்த இறைவன்காடு நில பிரச்சனை குறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு அந்த மக்கள் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில மாவட்ட வருவாய் அலுவலரை 2 தரப்பினர்கிட்டையும் அந்த நிலம் குறித்து அவர்களிடம் இருக்கிற ஆவணங்களை பெற்று விசாரிக்க பணித்திருக்கிறோம். மாவட்ட வருவாய் அலுவலரின் அறிக்கையை பெற்று நாங்கள் இதன் மீது நடவடிக்கை எடுப்போம். டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்.